இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பதி லட்டு விவகாரத்தை அரசியல் போர்க்களமாக தொடர அனுமதிக்க முடியாது. 5 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம். வேலையில்லா திண்டாட்டம் எனும் கொடூர நோயை பரப்புவதாக குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு ஹரியானா மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என ராகுல் உறுதி. தடையை மீறி குட்கா விற்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை. மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடப்படும் என உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. வணக்கம். திருப்பதி லட்டு விவகாரத்தை அரசியல் போர்க்களமாக தொடர இனியும் அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இப்பிரச்சினை குறித்து விசாரிக்க சிபிஐ இயக்குநர் மேற்பார்வையில் 5 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு தயாரிப்பில் மாட்டுக் கொழுப்பு கலந்திருப்பதாக குஜராத் ஆய்வக சோதனையில் தெரிய வந்ததாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்ததால் சர்ச்சை வெடித்தது. இதையடுத்து திரு ஜெகன்மோகன் தலைமையிலான கடந்த கால ஆட்சியில் நெய் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்பாக குண்டூர் டிஐஜி சர்வஸ்ரேஷ்ட திரிபாதி தலைமையில் அமைக்கப்பட்ட 9 பேர் குழு விசாரணை நடத்தி வந்தது. இந்நிலையில் இப்பிரச்சினை குறித்து விசாரிக்க கோரி திருப்பதி திருமலை தேவஸ்தான முன்னாள் அறங்காவலரும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ஒய்.வி. சுப்பாரெட்டி, வரலாற்று ஆய்வாளர் திரு விக்ரம் சம்பத் உள்ளிட்டோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். அவற்றை விசாரித்த நீதிபதிகள் திரு பி.ஆர். கவாய், திரு கே.வி. விஸ்வநாதன் அமர்வு கலப்பட நெய்தான் பிரசாதத்திற்கு பயன்படுத்தப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டதா என்று கேள்வி எழுப்பியதுடன் விசாரணை குழுவின் முடிவு வரும் வரை பொறுமை காக்காமல் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவசரமாக பொதுவெளியில் கருத்து தெரிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியது. கடவுள்களை அரசியலுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கண்டித்த நீதிபதிகள் இவ்விவகாரம் தொடர்பாக சுதந்திரமான விசாரணை அமைப்பை அமைக்க உத்தரவிடுவது பற்றி மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு மாநில அரசின் விசாரணையை நிறுத்த உத்தரவிட்டனர். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா தற்போதைய விசாரணை குழு மேல் எந்த அதிருப்தியும் இல்லை என்றாலும் சந்தேகங்களை தவிர்க்க மத்திய அரசு அதிகாரி ஒருவரின் மேற்பார்வையில் விசாரணையை தொடர உத்தரவிடலாம் என்று தெரிவித்தார். ஆந்திர அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி மாநில அரசு அமைத்த விசாரணை குழு மீது எந்த புகாரும் எழவில்லை என்றும் உச்சநீதிமன்றம் விரும்பினால் அது குறிப்பிடும் அதிகாரியை இணைத்துக் கொள்ள ஆந்திர அரசு தயாராக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தொடர்ந்து ஒருதலை பட்சமாக கருத்து தெரிவித்து வருவதால் பாரபட்சமற்ற சுதந்திரமான விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் அரசியல் நாடகத்தை இனியும் அனுமதிக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை என்பதால் இப்பிரச்சினை குறித்து விசாரிக்க சுதந்திரமான சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைக்க உத்தரவிட்டனர். அக்குழுவில் சிபிஐ அதிகாரிகள் 2 பேரும், ஆந்திர போலீஸ் அதிகாரிகள் 2 பேரும், உணவு தர கட்டுப்பாட்டு ஆணைய மூத்த அதிகாரி ஒருவரும் இடம்பெற வேண்டும் என்றும் சிபிஐ இயக்குநர் கண்காணிப்பில் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். வேலையில்லா திண்டாட்டம் எனும் கொடூரமான நோயை பாஜக பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அண்மையில் தாம் மேற்கொண்ட வெற்றி யாத்திரையின் போது ஹரியானா மக்களுடன் உரையாடிய வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர் இந்தியாவிலேயே ஹரியானாவில்தான் அதிகமானோர் வேலையில்லாமல் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு பாஜக ஆட்சியே இதற்கு காரணம் என்று கண்டனம் தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி ஹரியானாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு வணிகர்கள் முதுகெலும்பாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஜிஎஸ்டி என்ற பெயரில் அந்த முதுகெலும்பை பாஜக உடைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள அவர் இராணுவத்திற்கு தயாரான இளைஞர்களின் கனவுகளையும் அக்னிவீர் திட்டத்தின் மூலம் பாஜக பொசுக்கிவிட்டதாக சாடியுள்ளார். விவசாயம் செய்ய நினைத்த இளைஞர்களையும் வேளாண் சட்டங்கள் மூலம் அக்கட்சி விரட்டிவிட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ள அவர் இளைஞர்களின் வேலைவாய்ப்பு வாயில்கள் அனைத்தையும் பாஜக அடைத்துவிட்டதாக கூறியுள்ளார். வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாஜக பாழடித்து விட்டதாக சாடியுள்ள திரு ராகுல் காந்தி வேலையில்லா திண்டாட்டம் எனும் கொடூர நோயை பரப்பி வரும் அக்கட்சிக்கு சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று கூறியுள்ளார். ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தின் வளமான வாழ்க்கைக்கும் உறுதியளிக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது. அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பண்ணை வீட்டை அலுவலகமாக அமலாக்கத்துறை பயன்படுத்தி வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு டெல்லி ரஜோக்ரி பகுதியில் 2.5 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த பண்ணை வீட்டை 2012ஆம் ஆண்டு வீட்டை மற்ற சில சொத்துக்களுடன் சேர்த்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 111 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் அதிபர் அதுல் பன்சால் அடமானம் வைத்துள்ளார். வாங்கிய கடனுக்கு உரிய தவணையை செலுத்தாததால் அவரது சொத்துக்களை 2017ஆம் ஆண்டு வங்கி எடுத்துக்கொண்டது. பண்ணை வீட்டை வங்கி எடுத்துக்கொண்டதை எதிர்த்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் முறையீடு செய்த அதுல் பன்சாலின் விஸ்டம் ரியால்டார் நிறுவனம் 99 கோடி ரூபாய் செலுத்தி கடனை அடைக்க ஒப்புக்கொண்டது.
ஆனால் இந்த சொத்தை அந்நிய செலாவணி முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை 2019ஆம் ஆண்டு பறிமுதல் செய்தது. அங்கு 2 ஆண்டுகளாக அமலாக்கத்துறை மண்டல அலுவலகம் செயல்பட்டு வருவதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட உயர் ரக கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பயிற்சி மையம், அதிகாரிகள் தங்குவதற்கான அறைகள், வரவேற்பு அறை உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ள யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தங்களிடம் அடமானம் வைக்கப்பட்ட சொத்தை வங்கியிடம் திருப்பி அளித்திருக்க வேண்டும் அல்லது ஏலத்தில் விட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அப்படி செய்யாமல் பறிமுதல் செய்த இடத்தில் அலுவலகம் அமைத்துள்ள அமலாக்கத்துறையின் செயல்பாடு அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் தன்மையையே நீர்த்து போக செய்துள்ளதாக வங்கி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள் மத்திய அரசுக்கு சொந்தமானது என்பதால் அவற்றை பயன்படுத்துவதில் தவறில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ரஜோக்ரி பண்ணை வீட்டைப் போலவே மும்பை மற்றும் ராஞ்சியில் உள்ள 2 சொத்துக்களை அமலாக்கத்துறை பயன்படுத்தி வருவதாகவும், ஆனால் அதனை எதிர்த்து வங்கி சார்பில் வழக்கு தொடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கூல் லிப் குட்கா விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டம் போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க ஏன் உத்தரவிடக்கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பயன்படுத்தியதாகவும் விற்றதாகவும் காவல்துறை பதிவு செய்த வழக்குகளில் ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பலர் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுக்களை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி, கூல் லிப் குட்கா பொருட்களை பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துவது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டதுடன், நாடு முழுவதும் இவற்றை ஏன் தடை செய்யக்கூடாது என்று கேள்வி எழுப்பி இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தமிழகத்தில் கூல் லிப் குட்கா புகையிலை பொருட்களை அரசு முற்றிலும் தடை செய்துள்ளது என்று தெரிவித்தனர். அண்டை மாநிலங்களிலிருந்து விற்பனைக்காக சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுவதை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கூறினர். மீறி விற்பனை செய்தவர்களின் 20,000க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறினர். குட்கா பொருட்களின் உற்பத்திக்கு தடை விதிக்குமாறும், சட்டவிரோதமாக தமிழகத்துக்கு கொண்டு வந்து விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அண்டை மாநில அரசுகளுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருப்பதாகவும் வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கூல் லிப் குட்கா வகை பொருட்கள் வேறு மாநிலங்களில்தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்படுவதாகவும் தமிழகத்தில் தயாரிக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நீதிபதி, பள்ளி மாணவர்களை பாதிக்கும் வகையில் கூல் லிப் குட்கா புகையிலை பொருட்களின் விற்பனை நடைபெற்று வருவதாக கூறினார். அவர்களுக்கு வாய் புற்றுநோய் ஏற்பட்டு எதிர்காலம் கேள்விக்குறியாவதை ஏற்க முடியாது என்ற அவர், கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பவர்கள் மீது குண்டர் சட்டம் மூலம் நடவடிக்கை எடுப்பது போல கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும் என்று குறிப்பிட்டார். இதுபோன்ற பொருட்களை தடை செய்வதற்கான வழிமுறைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பிக்க உள்ளதாக கூறிய நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்தார். இனி வருவது செய்தி துளிகள். சமையல் எண்ணெய் இறக்குமதியை குறைக்கும் வகையில் உள்நாட்டில் எண்ணெய் வித்து உற்பத்தியை அதிகரிக்க 10,103 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடுகு, நிலக்கடலை, சோயாபீன், சூரியகாந்தி மற்றும் எள் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் 2031ஆம் ஆண்டு வரை படிப்படியாக இந்த திட்டம் அமல்படுத்தப்படும். தமிழ்நாடு முழுவதும் அடுத்த மாதம் 4 நாட்கள் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாமை நடத்த தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அடுத்த மாதம் 9, 10, 23, 24 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் உள்ளிட்டவற்றுக்கான விண்ணப்பங்களை பெற வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் வரும் டிசம்பர் 24ஆம் தேதிக்குள் பரிசீலிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். பிரபல பின்னணி பாடகி திருமதி பி. சுசீலா, கவிஞர் திரு மு. மேத்தா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். தமிழ் திரை உலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளர்களை பாராட்டி ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டிற்கான விருதுகள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டன. மத்திய அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் திரு கோபிநாத், திரு முரளிதரன் ஆகியோர் குடும்பத்தினருடன் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 37 பேர் விடுவிக்கப்பட்டுள்ளனர். நாகை, மயிலாடுதுறையைச் சேர்ந்த அவர்களை 3 படகுகளுடன் கடந்த 21ஆம் தேதி நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. படகுகளை அரசுடைமையாக்கிய பருத்தித்துறை நீதிமன்றம் மீனவர்களை விடுவித்து உத்தரவிட்டது. இதையடுத்து மீனவர்கள் 37 பேரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் ஒப்படைக்கப்பட்டனர்.
தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் 14வது பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஆர் என் ரவி, இணைவேந்தரும் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஆகியோர் கலந்து கொண்டனர். 3638 மாணவர்கள் பட்டம் பெற உள்ள நிலையில் விழாவில் 62 பேர் பட்டங்களை ஆளுநரிடம் பெற்றனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் இந்திய கூடைப்பந்து அணி தலைவர் பத்மஸ்ரீ அனிதா பால்துரை, தமிழ்நாடு விளையாட்டுத்துறையின் மையமாக விளங்குவதாகவும் வீரர்களுக்கு திரு உதயநிதி ஊக்கமளித்து வருவதாகவும் தெரிவித்தார். காவிரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி பாமக சார்பில் விடுக்கப்பட்ட அரை நாள் கடையடைப்பு போராட்டத்தால் அரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. காவிரி உபரிநீர் திட்டத்தின் மூலம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளிலும் நீர் நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த தருமபுரி மாவட்டம் முழுவதும் இன்று அரை நாள் கடையடைப்புக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே சத்தியமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட வாழ்க்கை கிராம மக்கள் கொள்ளிடம் ஆற்றில் முதலை நடமாட்டத்தால் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். ஒரு பசு மற்றும் 2 ஆடுகளை முதலைகள் வேட்டையாடியதாக கூறப்படுகிறது. மனித உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முதலைகளை பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சத்துணவு கூடத்தை புல்லட் யானை சேதப்படுத்தியது அப்பகுதியினரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேரங்கோடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை உடைத்து அந்த யானை துவம்சம் செய்தது. ஏற்கனவே விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் கட்டை கொம்பன் யானையை கும்கிகளின் உதவியுடன் விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் புல்லட் யானையின் நடமாட்டத்தையும் கண்காணித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி அடுத்த ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் இடைப்பருவ மா விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்கு பெங்களூரா, நீலம், மல்கோவா, அல்போன்சா உள்ளிட்ட மரங்கள் 1500 ஏக்கரில் வளர்க்கப்பட்டுள்ளன. பூவு ஜலையெல்லாம் அறுத்துட்டு அதுக்கு மருந்து திரிச்சு தலையை வர வச்சு பூ வர வச்சு மருந்து வச்சாக்க எங்களுக்கு இதான் மகசூல் சுமாராக கிடைக்குது. ஏக்கராவுக்கு 5 டன்னு கிடைக்குதுங்க. குறிப்பிட்ட காலத்தில் மரங்களை கவாத்து செய்து உரமிட்டு நுண்ணூக்கிகளை பயன்படுத்துவதால் கூடுதல் மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 809 புள்ளிகள் சரிந்து 81,688 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 235 புள்ளிகள் குறைந்து 25,015 புள்ளிகளாக நிறைவடைந்தது. தங்கத்தின் விலை புதிய உச்சமாக சவரன் 57,000 ரூபாயை நெருங்குகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 56,960 ரூபாயாகவும் 1 கிராம் 7,120 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் அதிகரித்து கிராம் 103 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து விசாரிக்க 5 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலையில்லா திண்டாட்டம் எனும் கொடூரமான நோயை பாஜக பரப்பி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.